ஃப்ளூக்குங்கிற இந்த சின்ன நாய்க்குட்டி அதோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஒரு நாள் அதோடைய அம்மா உணவு தேடுறதுக்காக வெளியில போகுது. அப்ப அனிமல் கண்ட்ரோல் ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து அதோடைய அம்மாவை பிடிச்சிடுறானுங்க. அதை பார்த்த மற்ற குட்டிகள் எல்லாம் அதோடைய அம்மா பின்னாடியே ஓடுதுங்க. ஆனா நம்ம ஃப்ளூக்கு மட்டும் நம்மளுடைய அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துது. அந்த சத்தம் கேட்டு அந்த அனிமல் கண்ட்ரோல் ஆளுங்க இங்கேயும் வந்து நம்ம ஃப்ளூக்கையும் அதுங்க கூடவே பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. பிடிச்சிட்டு போய் எல்லாரையும் தனித்தனி கூண்டுல அடைச்சு வைக்கிறானுங்க. அங்க ஆல்ரெடி நிறைய நாய்ங்க இருக்குது. மற்ற நாய்கள்லாம் அமைதியா இருந்தாலும் நம்ம ஃப்ளூக்கு மட்டும் பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளூக்க மட்டும் பிடிச்சிட்டு போய் தனியா வேற ஒரு கூண்டுல அடைச்சிடுறானுங்க. அந்த கூண்டுல அடைக்கிற நாய்கள் எல்லாம் மறுநாள் காலையில கொன்றுவானுங்களாம். இப்படி இருக்க மறுநாள் காலையில அந்த நபர் வந்து டோரை ஓபன் பண்ணும்போது நம்ம ஃப்ளூக் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஓடி போய் அதோடைய அம்மாவை காப்பாத்தலாம்னு பார்த்தா அந்த டோர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அதால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பன்னு பார்த்து பின்னால வேற அந்த அனிமல் கண்ட்ரோல் ஆளுங்க வந்துடுறானுங்க. அதனால அம்மா ஃப்ளூக் அங்க இருந்து ஓடி போயிட சொல்லிடுது. நம்ம ஃப்ளூக்கும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறான். ஆனா இடையில வேற எண்ணெய் எல்லாம் ஊத்தி கிடக்குது. அவனுக்கு பயங்கரமா வலுக்குது. அதையெல்லாம் மீறி எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஆனா அப்பயும் குறுக்க அந்த ஆபீசர் வந்து அவனை அப்படியே பிடிச்சி தூக்கிடுறாரு. ஆனா நம்ம ஃப்ளூக் என்ன பண்றான்னா அவருடைய மூஞ்சிலேயே உச்சா போயிட்டு எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறான். என்னதான் தப்பிச்சு வந்தாலும் அவனுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்படியே ரோட்லயே அலைஞ்சு திரியிறான். அப்படியே நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே பார்த்தா யாரோ அவனை கூப்பிடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது ஒரு பெரிய டாக். அது நம்ம ஃப்ளூக்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு எப்படிலாம் இருக்கணும், நாயெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குது. எந்த அளவுக்குனா உச்சா போறது எப்படின்னு கூட சொல்லி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஃப்ளூக்கையும் கூட்டிட்டு போய் அதோடைய ஓனர் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா அவருடைய கராஜ்லயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க.